Subscribe to our channel Oru Kutti Katha. வணக்கம். ஒரு குட்டி கதை. 2 நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். பயணத்தின் ஒரு கட்டத்தில் தற்செயலாக பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு நண்பர் மற்றவரின் முகத்தில் அறைந்தார். அறை வாங்கியவர் மனதளவில் காயமடைந்தார். ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. மாறாக, இன்று என் நண்பன் என்னை முகத்தில் அறைந்தான் என்று பாலைவனத்தின் மணலில் எழுதினார். பின்னர் அவர்கள் நடையை தொடர்ந்தனர். ஒரு சோலையை கண்டுபிடிக்கும் வரை நடந்து கொண்டே இருந்தனர். அந்த சோலையில் அவர்கள் குளிக்க முடிவு செய்தனர். அறை வாங்கியவர் சோலையில் குளிக்கும் பொழுது சேற்றில் சிக்கி நீரில் மூழ்கத் தொடங்கினார். ஆனால் நண்பர் அவரை காப்பாற்றினார். அருகில் நீரில் மூழ்கி மீண்ட பிறகு அவர் ஒரு கல்லில், இன்று என் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று எழுதினார். தனது நண்பரை அறைந்து காப்பாற்றிய நண்பர் அவரிடம், நான் உன்னை காயப்படுத்திய பிறகு நீ மணலில் எழுதினாய், இப்பொழுது நீ ஒரு கல்லில் எழுதியிருக்கிறாய் ஏன் என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது நம்மை துன்புறுத்தும் போது அதை மணலில் எழுத வேண்டும். அங்கு மன்னிப்பு என்கிற காற்று அதை அழிக்கக்கூடும். ஆனால் யாராவது நமக்கு ஏதேனும் நல்லது செய்யும் போது அதை எந்த காற்றாலும் அழிக்க முடியாதவாறு கல்லில் பொறிக்க வேண்டும் என்று பதில் கூறினார். இந்த கதை நமக்கு உலக பொதுமறையின் உரை ஒன்றை நினைவூட்டுகிறது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதை நாம் உணர வேண்டும். நன்றி.